Please subscribe Sadhguru Sai Creations. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த அதிர்வலைகளை நமக்கு ஒரு சேர எடுத்து கொடுக்கக்கூடிய இடம். நம்ம கோவில்களில் போய் கடவுளே எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஜீவ சமாதிகளுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா கேட்காதீங்க, ஆனா சரண்டர் ஆகுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது யூனிவர்ஸே கண்டிப்பா உங்களுக்காக அதை செய்யும். நீங்க நடு பிரகாரத்துல உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் நீங்க தியானம் பண்ணினாலும் பரவாயில்லை, இல்ல தியானம் பண்ணலேனாலும் பரவாயில்லை. நிறைய பூஜைகள், பரிகாரங்கள், தாந்திரிகம், மாந்திரிகம், ஜாதக கட்டங்கள் எத்தனையோ இருந்தாலும் கூட பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு திருப்பதி போனா கருவறை கிட்ட போய் நிற்கும் போது எங்களுக்கு மைண்டே பிளாங்க் ஆயிடும், எதுவுமே கேட்க தோணாது அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வணக்கம், நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர். இந்த டாப்பிக்கில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எல்லாருடைய லைஃப்லையுமே நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? இந்த நடைமுறைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கோவில்களில் இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகளை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எடுத்துக்கிறதுக்கு சில ஐடியாஸ் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த ஐடியாஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்ப்பீங்க. இன்னொன்று, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஆரோக்கியமாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஆசைப்படுற எல்லா விஷயமே நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆழமான கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய கோவில்கள் அப்படிங்கிறது ஒரு சக்தி ஓட்டம். இந்த பிரபஞ்சத்தில் நிறைய சக்தி நிலைகள் இருக்கு. நம்மளுடைய உடலும் பல சக்திகளை உள்ளடக்கினது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய சக்தி மையங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா சக்கரங்களும் சரிப்பட இயங்குறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா பிராணசக்தி தேவை. ஸோ இந்த பிராணசக்தியை எல்லாருமே ஒரு மூச்சு காத்து அப்படின்னு மட்டும்தான் எடுத்துக்கிறோம். பட் அது மட்டும் கிடையாது. நிறங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்வலைகளும் ஒன்று இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த அதிர்வலைகளை நமக்கு ஒரு சேர எடுத்து கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய கோவில்கள். அது எந்த கோவில்களாக வேணாலும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த கோவில்களில் சாதாரணமான நிலையில இருந்து பல மடங்கு அதிக அளவில் சக்தியை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய வடிவமைப்பு இருக்கும். நம்ம கோயில்களுக்கு போகும்போது நம்ம நினைக்கிறோம், எனக்கு இந்த காரியங்கள் நடக்கணும், நம்ம லைஃப்பில் ஆரோக்கியம் வேணும், வெல்த் வேணும், ஹெல்த் வேணும், இல்லை அச்சீவ்மெண்ட்ஸ் வேணும், அப்படி நிறைய நம்ம யோசிக்கிறது உண்டு. அப்படி நினைக்கும் போது அதுக்கு தகுந்த சக்தியை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரபஞ்சத்துடைய ஆற்றல் தான். அந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் கோவில்களில் நமக்கு நிறைவாக கிடைக்கும். நம்ம கோவில்களில் போய் கடவுளே எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம், அதாவது 30 நிமிஷமோ 45 நிமிஷமோ நீங்கள் அந்த பிரகாரத்துக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் உட்கார்ந்து வந்தாலே போதும், உங்களுக்கு தேவையான அத்தனை எனர்ஜியும் அங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இது ரொம்ப சிம்பிளியே சொல்ல போனாக்கா நீங்கள் போய் எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க. பிகாஸ் சரண்டர் ஆகுங்க. நீங்கள் கோவில்களில் சரண்டர் ஆகி உட்காந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்தினுடைய சக்தி உங்களுடைய சக்தி மையங்களை வலுப்படுத்தும். பிகாஸ் நிறைய பேருக்கு சக்தி மையங்கள்னு சொல்லக்கூடிய சக்ராஸ் சரியான இயக்கத்தில் இருக்காது. அப்படி இயக்கத்தில் இல்லாத சக்ராஸை நீங்கள் சில கோவில்களுக்கு போகும்போது அந்த சக்கரங்களை அந்த ஆற்றல் என்ன செய்யும்னா முழுவதுமாக தூய்மைப்படுத்தி அந்த சக்தி மையங்களை வேலை செய்ய வச்சிரும். அப்படி வேலை செய்ய வைக்கும்போது உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் உங்களை தேடி வர்றதுக்கு ஆரம்பிக்கும். கோவில்கள் அப்படிங்கிறது பவர் பாயிண்ட்ஸ். சொல்லப்போனால் அது ஒரு போர்ட்டல்ஸ். போர்ட்டல் அப்படிங்கிறது நம்மளுடைய பூமிக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் கதவுன்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது வரணும் அப்படின்னா நீங்கள் கதவை திறந்தால் தானே வர முடியும், அதர்வைஸ் யாருமே வர முடியாது இல்லைங்களா? அதே போல தான் சில போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான நல்ல சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட போர்ட்டல்ஸ் இருக்கிற இடம் நம்மளுடைய கோவில்கள். இதில் ரொம்ப பழங்காலத்து கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ட்டல்ஸோடைய தன்மை ரொம்ப அடர்த்தியானதாக இருக்கும். சில கோவில்கள் குறைவானதாக இருக்கும். அதில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜீவ சமாதிகளுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா
ஜீவசமாதிகள் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல ஜீவசமாதி இருக்குன்னா அந்த இடத்துல சித்தர்களோ இல்லை வந்து முனிவர்களோ யாராவது என்ன செஞ்சுருப்பாங்க, நிறைய தியானங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ தியானம் அப்படிங்கிறது சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய தியானமாக அது இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா மெட்டாஃபிசிக்கல் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க வந்து எனர்ஜி போர்ட்டல்ஸை உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஸோ ஜீவசமாதி அப்படிங்கிறதே வந்து எனர்ஜி போர்ட்டலை உருவாக்கினது, வாலண்ட்ரியாக உருவாக்கின இடம். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அழியவே அழியாது, க்ளோஸும் ஆகாது. அப்போது அந்த ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய அந்த சித்தர்களுடைய ஆன்மா இருக்கிற வரைக்கும் அந்த போர்ட்டல் ஓப்பனாகவே இருக்கும். அப்போது அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆற்றல் பிரபஞ்சத்திலிருந்து ஈஸியாக உங்களால் எடுத்துக்க முடியுது. யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் நிறைய சக்திகளை எடுத்துக்கிறதுக்கு நிறைய கோவில்களுக்கு நீங்கள் போய் அங்கே நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உள்ளே போனோன்னே எனக்கு கடவுளே இது கொடு அது கொடுன்னு கேட்காதீங்க. கேட்கறதுனால நமக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறதே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து எதாவது தோணலாம், ஏன்னா என்ன இது கேட்கக்கூடாதுன்னா எப்படி? ஸோ கேட்காதீங்க, ஆனால் சரண்டர் ஆகுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது யூனிவர்ஸே கண்டிப்பாக உங்களுக்காக அதை செய்யும். ஸோ கோவில்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸில் உங்களுக்கு ஈஸியாக நிறைய எனர்ஜி ரிசீவ் ஆகிறதுக்கு ஒரு இடம் சொல்கிறேன். அந்த இடத்துல உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கோவில்களில் வந்து 3 பிரகாரங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதில் வெளிப்பிரகாரம், இன்னொன்று கருவறை பக்கத்தில் இருக்கிற பிரகாரம், இன்னொன்று நடு பிரகாரம். எப்பவுமே வந்து நடு பிரகாரத்தில் உட்காந்து பழகுங்க. அப்படி நீங்கள் நடு பிரகாரத்தில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணினாலும் பரவாயில்லை, இல்லை தியானம் பண்ணலைனாலும் பரவாயில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சக்தி உடல் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய எனர்ஜி சிஸ்டத்தை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுக்கும். எதனால வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிரகாரத்தை விட்டுட்டு கருவறை கிட்டையும் விட்டுருங்க, நடுவில் உட்காருங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம உடம்புக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் மட்டும்தான் நம்ம ஃப்ரீக்குவன்சி இருக்கும், ஓகேங்களா? அதாவது நம்ம உடம்புல இருந்து ஒரு அதிர்வலைகள் வந்து வெளியில் வந்துட்டுருக்கும். இந்த அதிர்வலைகள் வந்து ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிலையும் செட் ஆகாது, ரொம்ப ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிலையும் அது செட் ஆகாது. ஸோ நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த மாதிரியான எனர்ஜி எங்கே இருக்கோ அங்கே தான் செட் ஆகும். அதனால தான் நடு பிரகாரத்தில் உட்காருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி உட்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வர்றதை உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். இன்னொன்று, நம்மளுடைய எனர்ஜி சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேக்ரெடான விஷயம். அதனால தான் நீங்கள் கோவில்களுக்கு போகும்போது இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பூஜைகள், பரிகாரங்கள், தாந்திரிகம், மாந்திரிகம், ஜாதக கட்டங்கள் எத்தனையோ இருந்தாலும் கூட நம்மளுக்கு சயின்டிஃபிக்காக இதெல்லாம் வந்து ப்ரூவன். அதனால தான் நம்ம எனர்ஜி சிஸ்டம் அப்படிங்கிறது, நம்மளுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது கோவில்களில் இருக்கிற நடு பிரகாரத்தோட மேட்ச் ஆகும். அதனால தான் நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது. இன்கேஸ் நீங்கள் வந்து கருவறை கிட்ட போய் நின்னீங்க அப்படின்னா நீங்கள் பிளாங்க் ஆகிடுவீங்க. உங்களால் வந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறது நினைக்கவும் முடியாது, மேனிஃபெஸ்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்னஸ் ஆகிடும். பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து திருப்பதி போனால் கருவறை கிட்ட போய் நிற்கும் போது எங்களுக்கு மைண்டே பிளாங்க் ஆகிடும், எதுவுமே கேட்க தோணாது அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி நம்மளுடைய பிரெயின் ஃப்ரீக்வன்சியை விட ரொம்ப அதிகம். ஸோ நம்மளுடைய பிரெயின் என்ன பண்ணிடும், அது வந்து செட்டில் பண்ணிடும். ஸோ நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அதே போல் தான் எல்லா கோவில்கள்லேயும் அப்படி தான். கொஞ்ச நேரம் நிற்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் எப்போவுமே வந்து பிரெயின் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால தான் நடுப்பிரகாரத்தில் நில்லுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.